பல நாடுகளில் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகளாகவும் மதவெறி பிடித்தவர்களாகவும் மனிதநேயம் அற்றவர்களாகவும் உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்களாகவும் பார்க்கப்படுகின்ற இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மற்றும் பண்பானவர்களாகவும் பழக்க வழக்கத்தில் அன்பானவர்களாகவும் சமூக நல்லிணக்கத்தோடு பேணும் சகோதரர்களாகவும் வாழும் காரணம் என்ன? யார் இவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? தமிழர்களாக எவ்வாறு மாறினார்கள்? கலாச்சாரம், பண்பாடு, மரபு, ஒழுக்கம், நெறி என தமிழர்களோடு எவ்வாறு ஒற்று போனார்கள்? வரலாறை முழுமையாக காணலாம். சங்ககாலம் முதல் தமிழகத்துடன் வணிக தொடர்புகளை கொண்டிருந்தனர் அரபு நாட்டவர்கள்தான். இவர்கள் முஸ்லிம்கள் என்றும் சோனகர் உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சி தலைவர்களான கலிபாக்கள் துருக்கிய தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ததால் துருக்கர் என்றும் அழைக்கப்பட்டனர். இன்றும் தமிழகத்தின் தென்பகுதியில் துலுக்கன் என்று கூட அழைப்பார்கள். மார்க்கப் என்பது கப்பலை குறிக்கும் அரபு சொல்லாகும். கப்பல் அல்லது மரக்கலத்தில் வந்தவர்கள் மரக்கலாயர் என்றாகி பின் மரக்காயர் யானார்கள். இஸ்லாமிய பணியில் ஈடுபட்டோர் லப்பை என்ற அரபி சொல்லை பயன்படுத்திட அதுவே லப்பை என்றானது. அந்த காலத்திலிருந்தே தமிழகத்தின் பொருள் வளங்கள், உற்பத்தி வளங்கள், இயற்கை வளங்கள் தொலைதூர நாடுகளின், அந்நிய நாடுகளின் வணிகர்களின் கவனத்தை ஈர்த்து வந்தன. கிபி 6வது நூற்றாண்டின் இறுதி வரை தென்னிந்தியாவின் மேற்கு கரைக்கும் கிழக்கு கரைக்கும் வியாபார நிமித்த பயணம் வந்தவர்களில் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் போன்றவர்கள் இருந்தனர். ஆனால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரபியர்கள் அனைவருமே இஸ்லாத்தில் தீவிர பங்கெடுத்து கொண்டிருந்தனர். முகமது நபியின் தோழர்கள் பலரும் சமய பிரச்சாரத்திற்காக, அதாவது இஸ்லாத்துகளின் கொள்கைகளை பரப்புவதற்காக உலகின் பல இடங்களுக்கு பயணித்தனர். ஏற்கனவே இந்தியாவோடு இருந்து வந்த வணிக தொடர்போடு புதிதாக மார்க்க தொடுவான அவருடைய கலாச்சாரம், பண்பாடு சேர்ந்து கொண்டது. கிபி 629ஆம் ஆண்டில் மலபார் கரையில் உள்ள முசிறி துறைமுகப்பட்டினத்தில் இன்று இருக்கக்கூடிய கொடுங்காலூர் எனும் அழைக்கப்படும் ஊர், அந்த இடத்தில் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக கரை நெடுகிலும் தொழுகை பள்ளிகள் கட்டப்பட்டன. மதுரையை ஆண்ட நெடுமாறன் என அழைக்கப்படும் கூன் பாண்டியன் அரபு நாட்டு வணிகர்களுக்கு ஆதரவு வழங்கினார். மதுரையில் அவர்களது குடியிருப்பு அமைவதற்கு உதவினார். இதேபோன்று சோழ நாட்டில் தலைநகரான உறையூரிலும் முஸ்லிம்கள் வணிகர்கள் தங்குவதற்கு சோழ மன்னன் உதவினார். அவர்களது வழிபாட்டு தலம் ஒன்று உறையூரில் அமைவதற்கும் ஆதரவு அளித்தார். அந்த பள்ளிவாசல் இன்றும் இருக்கிறது. திருச்சி நகரில் கோட்டை ரயிலடியில் கிபி 734இல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலம் கல்லுப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆதாரம் பள்ளிவாசல் கல்வெட்டில் இருக்கின்றது. கோவளத்தில் தமிழ்முன் அன்சாரி என்பவரது அடக்க ஸ்தலமும், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அபிபக்காஸ் என்பவரது அடக்கத்தலமும் இருக்கிறது. இவர்கள் முகமது நபியின் தோழர்கள் என்று தரத்தை பெற்றவர்கள், அதாவது சஹாபாக்கள் என்று சொல்வார்கள். இஸ்லாம் மதத்தை பரப்ப வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடையார் கோவில் கோபுரத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியம் ஒன்றில் குதிரைகளை ஏற்றி வந்த மரக்களமும் அதில் குதிரைகளோடு அரபு வணிகர்கள் நிற்கும் காட்சியும் தீட்டப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள் சரியான பராமரிப்பு இல்லாமல் இறந்த காரணத்தினாலும், குதிரைகளை போர் பயிற்சிக்கு பழகுவதற்கு சரியான ஆட்கள் இல்லாத காரணத்தினால் வாணிபத்திற்காக வந்த முஸ்லிம்களை ஆட்சியாளர்கள் நியமித்தனர். முஸ்லிம் வீரர்களின் திறமையையும் வீரத்தையும் கண்ட மன்னர்கள் அவர்களை குதிரைப்படை தலைவர்களாக நியமித்தனர். முஸ்லிம் குதிரை வீரர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள்தான் முதலில் பாளையம் என்று அழைக்கப்பட்டது. திருப்பெருந்துறை சிவன் கோவிலில் உள்ள மண்டபத்தில் ஒரு தூணில் குதிரை வீரர் சிலை உள்ளது. அந்த சிலைக்கு குதிரை ராவுத்தர் என்றும், அந்த மண்டபத்திற்கு குதிரை ராவுத்தர் மண்டபம் என்றும் பெயர் உள்ளது. கள்ளக்குறிச்சியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலின் வாசலில் தலைப்பாகை தாடியுடன் ஒரு காவல் வீரனின் சிலை உள்ளது. அதன் பெயர்
முத்தியாலு ராவுத்தர். சரக்குகளோடும் குதிரைகளோடும் வாணிபத்திற்காக வந்தவர்கள், அவர்களுக்கு ஏவல் புரிய வந்தவர்களும் இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். திருமண உறவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்ட அவர்களது வாழ்வு தமிழகத்திலே தொடர்ந்திருக்கிறது. இவ்வாறுதான் தமிழ் முஸ்லிம்கள் உருவாகி இருக்கிறார்கள். தமிழக மன்னர்கள் இஸ்லாமியரின் தொழுகைக்காக பள்ளி வாசல்கள் கட்டிக்கொள்ள நிலத்தை தானம் செய்ததற்கும் வரி விளக்கம் அளித்ததற்கும் சான்றுகள் உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரை செல்லும் வழியில் உள்ள திருப்புல்லானியில் வைணவ கோவிலான ஜெகநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் கீழ செம்பிநாட்டு பௌத்திர மாணிக்கப்பட்டினத்து கீழ்பால் சோனக சாமந்த பள்ளிக்கு இறையிலி வரி விலக்குடன் மானியமாக கொடுத்த நிலங்கள் பற்றிய மாரவர்மன் சுந்தரபாண்டியனின், அதாவது கிபி 1239 ஆண்டு முதல் 1251 ஆண்டு வரை ஆண்ட மன்னர் கல்வெட்டினை காணலாம். அந்த கல்வெட்டில் வணிகம் செய்ய வந்த இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுத்ததையும் அவர்களை தங்க வைத்ததுமான ஆதாரங்கள் அங்கு இருக்கின்றன. ஆற்காடு நவாபுகள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை 16ஆம் நூற்றாண்டில் இருந்து 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை ஆட்சி செய்தனர். சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் திருக்குளம் இருக்கும் இடத்தை அவர்களை கொடுத்துள்ளார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் கோவில் விழாவில் ஆற்காடு நவாபுக்கு மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம், கோவிலுக்கு தெப்பக்குளம் கட்ட இடமில்லாமல் இருந்தது. உடனே ஆற்காடு நவாபு தான் தங்களுக்கு சொந்தமான தெப்பக்குளத்தை கோவிலுக்கு கொடுத்து உதவினார். ஆண்டுக்கு 3 நாள் மட்டும் முகரம் விழாவுக்காக முஸ்லிம்கள் இதனை பயன்படுத்துவார்கள். மற்ற நாட்களில் கோவில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று வரை ஆற்காடு நவாப் குடும்பத்தினருக்கு கோவில் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணியில் உள்ள திரு வெற்றீஸ்வரன் கோவில் கட்ட ஆற்காடு நவாப்பு தான் இடம் கொடுத்துள்ளார். கோவிலின் பராமரிப்புக்காக பல்வேறு மானியங்களும் கொடுத்துள்ளார்கள். இத்தகைய இஸ்லாமியரின் அரபு வணிகர்களது குடியிருப்புகள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் பல பகுதிகளில் எழுந்தன. அவை 5 வண்ணம் என மக்களால் அழைக்கப்பட்டன. இந்த 5 வண்ணம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு அருகில் அமைந்திருந்ததை தனிப்பாடல் ஒன்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பாண்டிய நாட்டின் தென்பகுதியான நாஞ்சில் நாட்டில் திருவிதாங்கோடு அருகில் 5 வண்ணம் என்ற பெயரிலேயே ஒரு சிற்றூர் இன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த குடியிருப்புகளில் வாழ்ந்து வந்த அரபிய இஸ்லாமியர்கள் நாளடைவில் வணிகத்துடன் மட்டுமல்லாமல் சமுதாய நிலைகளிலும் தங்களை தொடர்புபடுத்திக் கொண்டு கலந்து தமிழ் முஸ்லிம்கள் என்ற புதிய பெயரினை பெற்றனர். வாணிபத்திற்காக அவர்கள் பயன்படுத்திய வாய்மொழியான தமிழ் இப்போது அவர்தம் வழித்தோன்றல்களின் தாய்மொழியாக மாறியது. அதுவரை சோழ பாண்டிய மன்னர்களால் மெய் கீர்த்திகளிலும் கல்வெட்டுகளிலும் சோனகர் துலுக்கர் என குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மேலை நாட்டு முஸ்லிம்கள் தமிழ் முஸ்லிம்கள் என்ற தகுதியையும் அரசியல் முதன்மையையும் பெற்றனர். இந்த புதிய தமிழ் சமுதாயத்தினரது அணிகலன்களும் ஆடைகளும் உணவு முறைகளும் தமிழ் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. நாளடைவில் இந்த குடியிருப்புகளிலும் வணிக தலங்களிலும் அமைக்கப்பட்ட கட்டுமானங்கள், குறிப்பாக மேற்கூரைகள், கும்ப அமைப்பில் அமைக்கப்பட்ட அலங்கார கோபுரங்கள், சாளரங்கள், முகப்பில் பயன்படுத்தப்பட்ட வில் வடிவ குதிரை குழம்பு அமைப்பு வளைவுகள் ஆகியவை தமிழ் இஸ்லாமிய கட்டுமானங்கள் என்ற புதிய பாணியை ஏற்படுத்தின. கடலூர் மாவட்டத்தில் உள்ள லால்பேட்டையும் பரங்கிப்பேட்டையும் முற்காலத்தில் அரபு மற்றும் துருக்கியர்கள் வணிகத்தில் ஈடுபட்ட இடமாக திகழ்ந்தது. இஸ்லாத்தை பரப்புவதற்கும் சாதகமான ஊராகவும் இந்த இரு ஊர்களும் இருந்திருக்கின்றது. லால்பேட்டையிலும் பரங்கிப்பேட்டையிலும் இன்றளவும் அவர்களது தாய்மொழியான தமிழ் மொழியிலே மட்டும்தான் பேசுவார்கள். சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த கடற்கரை ஊர்களில் பரங்கிப்பேட்டையும் ஓர் பெரும் ஊர். அது மட்டுமின்றி ஒரு மிகப்பெரிய வணிக ஸ்தலமாகவும் திகழ்ந்தது. அதனால் அங்கு வந்த அரபு வணிகர்களுக்கு வணிகம் செய்வதற்கும் இஸ்லாத்தை பரப்புவதற்கும் தகுந்த இடமாக திகழ்ந்ததால் அரபியர்கள் அங்கேயே குடியேற்றம் அடைந்துவிட்டனர். தமிழகத்தில் ஏற்கனவே தழைத்து வளர்ந்து வந்த சைவம், வைணவம், சமணம்,
பௌத்தம் ஆகிய சமயங்கள் போன்று இஸ்லாமும் தமிழகத்தில் சமயங்களில் ஒன்றாக நிலை பெற்றது. தமிழ் சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத அங்கமாக தமிழ் முஸ்லிம்கள் அங்கீகரிக்கப்பட்டனர். இத்தகைய சமநிலையும் நோக்கும் ஏற்படுவதற்கு அன்று அரபகத்திலிருந்து தமிழகம் வந்த இஸ்லாமிய ஞானிகளே பெரிதும் உதவியிருக்கிறார்கள். இவர்கள் தங்களது அரிய வாழ்வினை தமிழ் மக்களின் சமூக ஒற்றுமைக்கு முன்னேற்றத்துக்கும் அர்ப்பணித்து வந்தனர். தமிழ் மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு வந்த தமிழ்நாட்டு 11 சித்தர்களைப் போன்று இந்த இஸ்லாமிய ஞானிகளின் ஆன்மீக உபதேசங்களும் தமிழ் மக்களால் மனமுவந்து ஏற்கப்பட்டன. இந்த 11 சித்தர்களில் ஒருவரான சதுரகிரி மலையைச் சார்ந்த ராமத்தேவர் இஸ்லாத்தை ஏற்று புனித மக்கா சென்று திரும்பினார். தனது பெயரையும் யக்குபு சித்தர் என்று மாற்றி அமைத்து கொண்டார். கிபி 10ஆம் நூற்றாண்டில் சிரியா நாட்டிலிருந்து தமிழகம் வந்த நத்கர் என்பவர் காலமெல்லாம் திருச்சி பகுதி மக்களது ஆன்மீக வழிகாட்டியாக வாழ்ந்து மொராக்கோவில் பிறந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்தார். இவர் வந்து இங்கே வாழ்ந்த காலம் கிபி 1142 முதல் 1207ஆம் ஆண்டு வரையாகும். பாண்டிய மன்னர் குலசேகரன் சார்பாக மற்றொரு பாண்டிய மன்னன் விக்கிரமனுடன் போரில் ஈடுபட்டார். இந்த போரின் விளைவாக அரசாட்சி சையத் இப்ராஹிமின் கையில் வந்தது. தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை அரசாண்ட முதல் முஸ்லிம் மன்னர் இவர் ஆவார். இவர் கிபி 1195ஆம் ஆண்டு முதல் 1207ஆம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார். கிபி 1207இல் வீரபாண்டியனுடன் நடந்த மற்றொரு போரில் காலமானார். ராமநாதபுரம் ஏர்வாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். மதினா நகரின் ஒரு பகுதியான யர்புத என்ற இடத்திலிருந்து இவர் புறப்பட்டு வந்ததால் இவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு யர்புத் என்றே பெயர் சூட்டப்பட்டது. இந்த சொல் நாளடைவில் ஏர்வாடி என்று மருவிவிட்டது. முகமது நபியின் வம்சாவளியை சார்ந்த சுல்தான் ஜமாலுதீன் என்பவர் தலைமையில் ஒரு குழுவினர் பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியத்தேவன் ஆட்சி காலமான கிபி 1284ஆம் ஆண்டு காயலில் வந்து குடியேறினார்கள். இவர் ஜூம்ஆ பெரிய பள்ளியை பிரமாண்டமாக விரிவுபடுத்தி கட்டினார். அதாவது ஜூம்ஆ மசூதியை பிரமாண்டமாக கட்டியிருக்கிறார். சுல்தான் ஜமாலுதீன் பரம்பரையினர் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சுந்தரபாண்டியத்தேவர் கிபி 1293ஆம் காலமான பின் செல்வாக்குடன் திகழ்ந்த சுல்தான் செய்யது ஜமாலுதீன் பாண்டி நாட்டின் மன்னரானார். இந்த சமயத்தில் காயல்பட்டினம் அதன் தலைநகரமாக விளங்கியது. இவர் கிபி 1306ஆம் ஆண்டு காலமானார். கலிபா உமர் காலத்தில் கிபி 642இல் மாலிக் இப்னு தீனார் தலைமையில் இஸ்லாத்தை பரப்ப ஒரு குழு கடல் மார்க்கமாக கேரளா வந்து சேர்ந்தது. அதில் ஒரு பகுதியினர் காயல்பட்டினம் வந்து குடியேறி கடற்கரை ஓரமாக ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். தற்போது இந்த பள்ளிவாசல் கோசுமரை அருகே புதைக்கப்பட்டு உள்ளது. இதன் இமாம் செய்யது அகமது ஷஹீது இப்னு முகமது கரீம் மதனி ஆவார். இந்த குழுவினர் அந்த பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். பின்னர் கடல் ஏறி இந்த பகுதி புதைக்கப்பட்டது. அதாவது கடலால் அரிக்கப்பட்டு கடலோடு புதைந்து விட்டது. கிபி 842இல் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் கலிபா அல்வாதிக் ஆட்சி காலத்தில் கலிபா அபுபக்கர் வம்சாவளியை சார்ந்த முகமது கல்ஜி தலைமையில் ஒரு குழுவினர் எகிப்தில் மன்னரின் புதிய கொள்கையை ஏற்க மறுத்து கடல் மார்க்கமாக ஜெயவீர ராஜகாரு வேந்தர் காலத்தில் காயல்பட்டினம் வந்து சேர்ந்தனர். இவர்கள் இந்த நகரில் கிபி 843இல் ஜூமா பெரிய மசூதியை கட்டினார்கள். கிபி 7வது நூற்றாண்டுக்கு பிறகு தென்னிந்திய மக்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக என்னென்ன நன்மைகளையும் லாபங்களையும் பெற்றார்களோ அவை அனைத்தும் அந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் மூலமாக வந்தடைந்தன என்று வரலாற்று ஆசிரியர் டாக்டர் தாரா சந்த் என்பவர் பெருமிதத்துடன் குறிப்பிடுகின்றார். ஆட்சி பொறுப்பில் இருந்த முஸ்லிம் மன்னர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக எதுவும் செய்ததாக எந்தவிதமான தடயங்களையும் யாரும் கண்டுபிடித்து சொல்லவில்லை. இந்த சுல்தான்கள் ஆட்சிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மதுரையிலும் தமிழ்நாட்டின் இதர பகுதிகளிலும் முஸ்லிம் பொதுமக்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். முஸ்லிம்களில் ராவுத்தர் என்ற சொல் மரியாதைக்குரியதாக மதிப்பு உடையதாக தமிழக மக்களால் பாவிக்கப்பட்டது.
தங்களது கடவுளுடைய கோலத்தையே ராவுத்தர் கோலத்தில் கற்பனை செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். முருக கடவுளையே சூர் கொன்ற ராவுத்தனே மாமயிலேறும் ராவுத்தனே என அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அலங்காரமும் கந்தர் கவி வெண்பாவும் இவர்களை பற்றி வர்ணிக்கிறது. 12ஆம் நூற்றாண்டு வைணவ இலக்கியத்தில் ஆனலன் பெண்ணலன் அல்லா அழியுமல்லன் காணலுமாகான் என குறிப்பிடப்பட்டதாக KS பிள்ளை தமிழ் சமயம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். சைவ மத கடவுளாக கருதப்படும் சிவபெருமானுக்கு அல்லாமா தேவர் என பெயர் உண்டு என பேராசிரியர் PK வேலாயுதம் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் இறைவனை ஆணல்ல பெண்ணல்ல அழியுமல்ல என்று தேவாரம் குறிக்கிறது என்று கூறுகிறார். வீர சைவர்கள் தங்களின் கடவுளை அல்லாமா என்னும் இறைவனுக்கு உருவமில்லை என தெலுங்கு ஆங்கில அகராதி குறிப்பிடுகின்றது என தென்னிந்திய சைவ சித்தாந்த 100 பதிப்பு கழகம் வெளியிட்டுள்ள இஸ்லாமும் தமிழகமும் என்னும் நூலில் காணப்படுகின்றது. அப்துல் ரஹ்மான் என்ற அரபியர் பாண்டிய மன்னனின் அரண்மனையில் பெரியதொரு அதிகாரம் வகித்ததாகவும் காயல் துறைமுகத்தில் சுங்கம் வரி வசூலித்ததாகவும் துரைசாமி பிள்ளை அவர்கள் பாண்டியர் காலம் என்ற சொற்பொழிவுள் குறிப்பிட்டுள்ளார். கிபி 1276ஆம் ஆண்டில் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அரபு நாட்டின் கைஸ் மன்னரான மலிகுல் இஸ்லாம் ஜலாலுதீன் அவர்களோடு நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார் என வரலாற்று ஆசிரியர் வசாப் என்பவர் கூறுகின்றார். தமிழ் முஸ்லிம்கள் சிலர் அரசியலில் முதன்மையையும் செல்வாக்கும் பெற்றிருந்தனர். சோழகன் சாவூர் என்பவர் ராஜராஜ சோழனது அவையில் சிறப்பிடம் பெற்று இருந்ததுடன் தஞ்சை கோவிலுக்கு பல தானங்கள் வழங்கி இருப்பதை கோவில் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த இஸ்லாமிய வணிகர் ராஜேந்திர சோழனது அவையிலும் இடம்பெற்றிருந்தார். கந்தர்வ பேரரையன் என்ற சிறப்பு விருதினையும் அந்த வணிகருக்கு ராஜேந்திர சோழன் வழங்கி சிறப்பித்ததை அவனது கோலார் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த மன்னனின் சிறந்த அலுவலராக துருக்கன் அகமது என்பவர் விளங்கியதை லெய்டன் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. காயல்பட்டினம் காட்டு முகுதும் வலி என்பவர் அரபு நாட்டிலிருந்து இஸ்லாத்தை போதிக்க காயல்பட்டினம் வந்தார். இவர்களுக்கு அந்த கால பாண்டிய மன்னன் அவர்களை கண்ணியப்படுத்தி நிலங்களை வழங்கியுள்ளார். ஹிஜ்ரி 571 ஏர்வாடியில் அடக்கப்பட்டிருக்கும் இப்ராஹிம் என்பவருடன் கீழ நெய்னார் தெருவில் அடங்கப்பட்டிருக்கும் கலிபா என்பவரும் ஈக்கி அப்பா கலிபா என்பவரும் அரபு நாட்டிலிருந்து காயல்பட்டினம் வந்தனர். மன்னர் அதி வீரராம பாண்டியன் மகன் குலசேகர பாண்டியன் ஈக்கி அப்பா கலிபாவை திருநெல்வேலிக்கு படைத்தளபதியாகவும் கலிபா நீதிபதியாகவும் நியமித்து ஏர்வாடி இப்ராஹிமை தம்முடன் மதுரைக்கு அழைத்து சென்றார். பாண்டிய மன்னர் அரபு முஸ்லிம்கள் மீது அன்புடையவராக இருந்தார். வியாபாரத்தில் பல சௌரியங்கள் செய்து கொடுத்ததுடன் நாட்டின் நிர்வாகத்திலும் பங்களித்தார்கள். 1286ஆம் ஆண்டில் காயல்பட்டினத்தில் மாரவர்மன் குலசேகர பாண்டியனது அரசவையில் இருபெரும் முஸ்லிம் வணிகர்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தனர். அவர்களில் ஒருவரான ஷேக் ஜக்கியுத்தீன் பாண்டியனது தலைமை அமைச்சராக இருந்தார். தளபதியாகவும் கருப்பாறு காவலன் என்னும் கடலாதிக்க அதிபராகவும் இருந்து ஈழ நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்று வந்ததனை AV சுப்பிரமணிய ஐயர் தனது புராதன தக்காணம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இவருக்கு பின் இவரது மகன் சிராஜுதீனுக்கும் பின் அவரது பேரன் நிஜாமுத்தீனும் பதவியில் இருந்ததை கிருணசாமி ஐயங்கார் தெரிவித்திருக்கிறார். இன்னொருவரான ஷேக் ஜமாலுதீன் பாண்டிய மன்னனின் அரசியல் தூதுவராக சீன நாட்டுக்கு பலமுறை சென்று வந்ததையும் வரலாற்றில் காண முடிகிறது என்று செய்து ஜமாலுதீன் அவர்களின் சகோதரர் தகியுத்தீன் பாண்டிய மன்னரின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். பாண்டிய மன்னர்களில் ஆலோசகர்களாக அமைச்சர்களாக கடற்படை தளபதிகளாக முஸ்லிம்கள் பொறுப்பு வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மன்னர்களின் தூதுவர்களாக பல வெளிநாடுகளுக்கு சிலர் சென்று வந்துள்ளனர். அரசாங்க வருவாயை பெருக்கும் வணிகர்களாகவும் போர் வீரர்களாகவும் செயலாற்றி வந்திருக்கிறார்கள். இதுபோலவே 17ஆம் நூற்றாண்டில் மிக சிறப்புடன் அரசாட்சி செய்த சேது மன்னர் ரகுநாத கிழவன் சேதுபதியின் நல்ல அமைச்சராக வள்ளல் சீதக்காதி என்ற ஷேக் அப்துல் காதர் மரைக்காயர் விளங்கினார். டச்சு கிழக்கிந்திய ஆவணங்கள் இதை தெரிவிக்கின்றன. இந்த விதம் அரசியலில் தமிழ் முஸ்லிம்கள் முதன்மை பெற்று இருந்ததையும்
அதன் காரணமாக சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டுமல்லாமல் மறவர் சீமை சேதுபதிகள், மதுரை நாயக்க மன்னர்கள், தஞ்சாவூர் நாயக்க மராட்டிய மன்னர்கள் ஆகியோரது ஊக்குவிப்புகளுக்கும் தமிழ் முஸ்லிம்கள் உரியவர்களாக விளங்கியதை பல வரலாற்று சான்றுகள் எடுத்து காட்டுகின்றன. மாலிகாபூர் மதுரை மீது படையெடுத்து வந்தபோது பாண்டிய மன்னனின் படையில் 20,000 முஸ்லிம்கள் சேவையாற்றி வந்தனர் என இப்னு பதூதா என்ற யாத்ரீகரின் குறிப்பிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவின் மாபெரும் ஆன்மீக அறிஞர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் முகமதியர்களின் வருகை ஒடுக்கப்பட்டோர் முதல் ஏழைகள் வரை ஈடேற்றம் தருவதாக அமைந்தது. இதனால் தான் நமது மக்களின் 1/5 பங்கினர் முஸ்லிமாக ஆகியுள்ளார்கள். வாளால் இந்த வேலை நடைபெறவில்லை, வாளும் நெருப்பும் இந்த வேலையை செய்தது என்று சொல்வது பேதமையின் உச்சமாகத்தான் இருக்கும். உயர் சாதி மனிதர் நடமாடும் அதே வீதியில் செல்வதற்கு தாழ்த்தப்பட்டவருக்கு அனுமதி கொடுக்கப்படாததை நான் பார்த்தேன். ஆனால் அவன் தனது பெயரை முகமதிய பெயராக மாற்றிக்கொண்டால் இந்த சிக்கல் இருப்பதில்லை என்று கூறியிருக்கின்றார். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவுவது 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. இது குறித்து விரிவாக கூட்டாக ஆய்வு செய்துள்ள அலிகர் மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இணைவேந்தரும் வரலாற்று ஆசிரியருமான பேராசிரியர் KM பகாவுத்தீன் மற்றும் கொல்லம் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியரான முனைவர் MS ஜெயபிரகாஷ் ஆகியோர் தமிழகத்தில் 3 அல்லது 4 கட்டங்களாக இஸ்லாம் பரவியது என்று குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் தமிழகத்தில் முதலாக பரவிய காலத்தில், அதாவது 650 முதல் 750 காலகட்டத்தில் சமண மதம் பெரும் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருந்தது. தமிழகத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இஸ்லாம் மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வை கற்பிக்காததால் சமணர்களும் பௌத்தர்களும் அந்த மார்க்கம் பரவுவதை எதிர்க்கவில்லை என்றும் கேரளாவின் தலைசிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அவர்கள் இருவரும் குறிப்பிடுகின்றார்கள். தமிழ் சமுதாயத்தின் தனிப்பெரும் சிறுபான்மையினராக விளங்கிய தமிழ் முஸ்லிம்கள் தங்களது தாய்மொழியாக கொண்ட தமிழுக்கு ஆற்றியுள்ள தொண்டுகளும் அளப்பரியவை. கிபி 15ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்க வரை தமிழகத்தின் ஆட்சியாளராக விளங்கிய நாயக்க மன்னர்களும் தஞ்சை மராட்டியர்களும் தமிழை புறக்கணித்து அவர்களது தாய்மொழியான தெலுங்கையும் மராட்டிய மொழியையும் வளர்ச்சி பெற செய்ததால் தமிழ் மொழியில் தேர்ந்து பல புதிய இலக்கிய படைப்புகளை முஸ்லிம்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அதாவது நாயக்கர்கள் அவர்களின் தாய்மொழியான தெலுங்கை பரப்புவதில் குறியாக இருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் தமிழ் இலக்கிய படைப்புகளை பாதுகாத்து படித்து அதன் பெருமைகளை மக்களிடம் கூறியுள்ளார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் தமிழ் மீது உள்ள பங்களிப்பு இருந்திருக்கிறது. தமிழ் முஸ்லிம்களது முதல் இலக்கியமான 1000 மசாலா என்ற அதிசய புராணம் கிபி 1572 மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து தமிழ் யாப்பு இலக்கண வழியிலான புராணம் கோவை, கலம்பகம், அந்தாதி, பிள்ளைத்தமிழ், திருப்புகழ், குறவஞ்சி, பல்லு என 2000க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கியங்கள் தமிழ் முஸ்லிம்களால் படைக்கப்பட்டு தமிழின் வளமைக்கும் பெருமைக்கும் அணி சேர்த்துள்ளன. குறிப்பாக தக்கலை பீர் முகமது அப்பா, கோட்டாறு ஞானாரியார் சாஹிபு, காயல் காசிம் புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, தொண்டி மோனகுரு மஸ்தான், அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் ஆகியோரது இன்னிசை பாடல்களும் ராமநாதபுரம் வே. இப்ராஹிம் சாஹிப்பு போன்றவர்களின் நாடக நூல்களும் பெருமை மிகு பட்டியலில் இடம்பெற்றவையாகும். இந்த படைப்புகளுடன் அரபு, பார்சி, உருது ஆகிய மொழி முனாஜாத் என்ற புதிய இலக்கிய வடிவங்களையும் தமிழ் மொழியில் புகுத்தியுள்ளனர். இதன் காரணமாக அந்த மொழிகளின் சொற்கள் ஏராளமான எண்ணிக்கையில் தமிழ் வழக்கில் திசை சொற்களாக கலந்து தமிழின் வளமைக்கு ஊட்டமளித்தன. அத்துடன் வளர்ந்து வரும் மொழிக்கு உதவும் வகையில் இந்த இலக்கிய வடிவங்களும் இன்னும் பல புதிய இலக்கிய வடிவங்களும் முன்னோடியாக விளங்கி வருகின்றன. இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் வணிகர்களாக வந்து தமிழரோடு கலந்து தமிழ் கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு இதோடு ஒன்றி போய் அவர்களும் தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள், தமிழர்களாகவே மாறிவிட்டார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அதேபோல் சோழர்களும்
பாண்டியர்களும் வணிகம் தேடி வந்த இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ வளர வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் தெரிகின்றது. அதனால்தான் மற்ற மாநில முஸ்லிம்களை விட, மற்ற நாட்டு முஸ்லிம்களை விட தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் சகோதரர்களாக எல்லா சமுதாயத்திலும் பழகுகிறார்கள். தமிழ்நாட்டில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் மீது எந்த கருத்து வேறுபாடும் எப்போதும் வந்ததில்லை. அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அடிமட்ட மக்களாக இருந்தாலும் சரி, சகோதர மனப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் வந்த தமிழர்களும் சகோதரர்கள் என அப்போதே விதைத்துவிட்ட விதைதான் இன்று தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் தமிழர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள்.